அந்த பேர்ல தான் நீ ஆளே அழக போராடிக்க மகராசன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ட்ரெண்டிங்கான வீடியோவை உங்களோட இமேஜ் வச்சு ரொம்ப ஈஸியாக எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் போட்டதில் இதுவரை இந்த வீடியோ தான் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுவும் ரொம்ப ஈஸியானது நான் ஏன் சொல்கிறேன்ட்டு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக லாஸ்ட் வரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ நான் எவ்வளோ ஈஸியான ஸ்டெப்பில் என்னென்ன ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்தேன்றதை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு ப்ரீசர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசரை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரீசர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக எப்பயும் போல் நானே என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த மாதிரி சாங்கு அது போக டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட்டும் நானே இதிலே கொடுத்துருப்பேன். அது போக மீதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட் மார்க்கில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இமேஜெலாம் ஆட் பண்ணி அதில் எஃபெக்ட்டும் ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட்டு என்னோட இமேஜஸ்க்கு பதிலாக உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும். அது ஒரு சில இடத்துல நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணுவோம், இன்னொரு இடத்துல நம்மளாக தான் ஆட் பண்ணி எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டெக்ஸ்ட் இருக்குது பதிலாக அதாவது அந்த லிரிக்ஸ் இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இதில் இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்குது பதிலாக அதில் மட்டும் தான் நான் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்பேன். அதை காப்பி பண்ணி மீதி இருக்க எல்லாத்துலேயுமே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிள் ஜஸ்ட்டு டச் பண்ணினா இதில் நாலாவது பார்த்தீங்கன்னா காப்பி லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் இப்போ அந்த லேயர் வந்து காப்பி ஆயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா அப்படியே இந்த ரெண்டாவது இருக்க டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக அதை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆரோ மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன், அடுத்து இந்த ஏஏன்ற ஆப்ஷன், அடுத்து இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன், இந்த மூணையும் ஃபஸ்ட்டு ஒன் டைம் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். நமக்கு வெறும் எஃபெக்ட் மட்டும் தான் பேஸ்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி அடுத்தது அடுத்த லிரிக்ஸை டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட் இப்போ நீங்கள் சும்மா அந்த லாஸ்ட் இருக்க பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி அதுக்கு அடுத்து இருக்க எல்லா டெக்ஸ்ட்டுமே அதாவது அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் அதாவது நான் வந்து அந்த டெக்ஸ்ட்டோட எந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு இருக்க எல்லா டெக்ஸ்ட்டுமே ஃபஸ்ட்டு இந்த ஒரே எஃபெக்ட்டே கரெக்டாக ஆட் பண்ணிங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம கரெக்டாக முடிச்சாச்சு. இந்த டெக்ஸ்ட்டுக்கெலாம் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீதி இருக்குது இந்த இமேஜஸ் இந்த டெம்ப்ளேட் இதெல்லாம் தான். ஸோ இதில் எப்படி இப்போ உங்களோட இமேஜஸை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் அடுத்து ஒரு குரூப் ஒன்று கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணவும் நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட் மாதிரி வருது. அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து எப்பயும் போல ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து அதில் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இதே மாதிரி அடுத்து ஒரு குரூப் ஒன்று இருக்கா. ஸோ அந்த குரூப்பை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். ஸோ அந்த குரூப்பை டச் பண்ணதும் அதிலே அதே மாதிரி தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த குரூப்பை கரெக்டாக டச் பண்ணுங்கள். டச் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணால் நமக்கு அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லேயராக வந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது நமக்கு இந்த மாதிரி 2 லேயராக வந்துடும். 2 லேயராக வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா அதுதான் இமேஜ். ஜஸ்ட் அந்த லேயரை டச் பண்ணி அதே மாதிரி நம்ம முன்னாடி எப்படி சேஞ்ச் பண்ணமோ அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில்ல போங்க. போனதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணது மறுபடியும் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற வேறு இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கங்க. நீங்கள் ரெண்டுலேயுமே ஒரே இமேஜில் ஆட் பண்ணலாம் தேவையில்லை, நீங்கள் வேறு இமேஜை கூட ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து இந்த 3 லேயர் இந்த 3 லேயரில் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க மட்டும் இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ஏதாவது ஒரு குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி 2 லேயராக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க லேயருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிருங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இது கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு ஃபஸ்ட்டு இழுத்து செட் பண்ணிங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த இமேஜில் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த லேயருக்கு மட்டும் கீழே கொண்டுட்டு வந்துருங்க. கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க இமேஜ் இருப்பது அதில் வந்து ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜை டச் பண்ணி கீழே இருக்க அந்த எஃபெக்ட்டில் போங்க. போனதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்ற கொடுத்துட்டு இதில் இந்த மேலே இருக்க சர்ச் பாலில் போய் டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த எஃபெக்ட் மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு ஸோ இந்த இமேஜோட சைஸை மட்டும் குறைச்சிக்கோங்க. ஸோ அந்த சைடில் இருக்க புள்ளியை பிடிச்சி இழுத்து இந்த இமேஜோட சைஸை மட்டும் குறைச்சி இந்த மாதிரி சென்டராக மட்டும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த டூப்ளிகேட் லேயரை டச் பண்ணி அந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் பண்ணி காப்பி பண்ண மாதிரிலாம் அதை மீதி இருக்க எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி 2வது இருக்க டச் பண்ணி எடிட் குரூப்பில் போங்க. இதில் இந்த கீழே இருக்க இமேஜை ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங் போயிட்டு இப்போ அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி இந்த கீழே இருக்க பேஸ்ட் லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ அந்த லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ ஈஸியாக சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்து மீதி இருக்க பதிலாக அதிலே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 2லேயுமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம்
இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2 லேயர் கொடுத்துருக்கான். ஸோ இந்த 2 குரூப்பில் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு குரூப்பை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட்டிய குரூப். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இதில் நீங்கள் இமேஜை டெலீட் பண்ணலாம் தேவையில்லை. இதில் அப்படியே சேஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ இப்போ கீழே இருக்க இமேஜை மட்டும் டச் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி உங்களோட ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இதிலே இப்போ அடுத்த லேயர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேயும் போய் அதே இமேஜை செலக்ட் பண்ணணும். ஸோ 2 இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அந்த எடிட்டிய குரூப். ஸோ இந்த கீழே இருக்க இமேஜை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி நாம முன்னாடி என்ன இமேஜை செலக்ட் பண்ணமோ அதே இமேஜ் தான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த 2 லேயருமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 2 லேயுமே ஒரே மாதிரி செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ அதிலே நம்ம ஈஸியாக வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சாலே தெரியும் உங்களுக்கு 2 இமேஜுமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நமக்கு மீதி இருக்க இந்த குரூப்ஸ் மட்டும் தான். ஸோ இந்த 3 குரூப்லையுமே நம்ம ஒரே இமேஜ் தான் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை டச் பண்ணி இந்த கீழே இருக்க எடிட்டிய குரூப்பில் போங்க. போனதுக்கப்புறம் இதுலேயும் நாம இமேஜ்லாம் டெலீட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிட்டு பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக இமேஜை டச் பண்ணி இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற அடுத்த இமேஜ். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வெறும் அந்த கலர் அண்ட் ஃபில்ன்ற ஆப்ஷனை வச்சு ரொம்ப ஈஸியாக நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தாலே தெரிஞ்சுக்கும் நான் எந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த வீடியோவை மேக் பண்ணி காட்டினேன். ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அந்த மீதி இருக்க 2 லேயருமே உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.